ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாளைக்கு வந்து டபுள் ஹெடர் சாரி டிசி வர்சஸ் மும்பை இந்தியன்ஸோட ஃபுல் மேட்ச் ப்ரிவ்யூ, ஐபிஎல் 2026ஓட 8th மேட்ச். ஸோ இன்றைக்கி நம்ம சிஎஸ்கே மேட்ச் பார்த்துருப்போம். நான் கைஸ் இது அப்படியே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்குலாம் அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது. சிஎஸ்கே ஒரு ஒரு வாட்டியும் நம்ம ஜெயிப்பாங்க ஜெயிப்பாங்க ஜெயிப்பான்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது. எனக்கு அந்த டீம் மேலே சுத்தம் நம்பிக்கையே இல்லை. அவங்க பிளேயர்ஸ் அவங்க எயிட்டில் அந்த டாப் 8 மேலே தாண்ட மாட்டாங்கன்னு அந்த நம்பிக்கை கூட வரல கைஸ். அவங்க போலிங் யாருமே இல்லை அவங்களுக்கு போலிங் போட. மேட் என்ட்ரி பவர் பிளே மட்டும் போடுற மற்றதில் செம்மடி வாங்குறாரு. கலியில் அகமத் போடவே தெரில அவருக்கு. பவர் பிளேக்கு அப்புறமா அவரால் போட முடியாது. அன்ஷுல் கம்பேஜ் ஓரளவுக்கு போடுறாரு. நூறு அகமது பிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ராகுல் சேர் நல்லா போட்டார். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மேனேஜ் பண்ணி அவங்க என்ன ஸ்கோர் அடித்தாலும் திருப்பி கொடுக்குற மாதிரி ஒரு டீமாக இருக்காங்க. பேட்டிங்லும் அவ்வளோலாம் ஒன்றும் டெட்லி சைடு மாதிரி மற்ற டீம்ஸ் மாதிரி டெட்லி சைடு இல்லை. பஞ்சாப் பார்த்தோம், செம்மையாக பேட்டிங் ஆடி பிரியான்ஷ் ஆரியா அப்படியே ஸ்டார்டிங்கில் பயம் கட்டிட்டு ஸ்டார்டிங்கில் மேட்ச்சை முடிச்சிட்டாரு பிரியான்ஷ் ஆரியா. பிரப் சிம்ரன் சிங் நல்லா ஒரு ஆங்கர் உள்ள ஆடினார். பிரியான்ஷ் ஆரியா இருக்கு, அவர் ஒரு சூப்பராக தட்டு ஆடி அவரும் கொண்டு வந்துட்டார். கூப்பர் கான்லி அவுட் ஆகிட்டார், அவர் விடுங்க. ஸ்ரேயஸ் ஐயர் வாட் இன்னிங்ஸ், 5th கேப்டன் அண்டர் ப்ரெஷர் அடித்து வைக்கிறதா. அதுக்கப்புறம் மற்ற பிளேயர்ஸ்லாம் அப்படியே அடித்து போட்டார். சிஎஸ்கே bowling அவ்வளோலாம் ஒன்றும் ஒருத்தல. பஞ்சாப் bowling சூப்பராக இருந்துச்சு. சுவிட்சர்லாந்து தான் இன்றைக்கி மேட்ச்சில் இருந்துச்சு கைஸ். பா கஷ்டமாக தான் இருக்குது சிஎஸ்கே. ஸோ பார்த்துக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் சீசன் இந்த சீசன் சுத்தம் நம்பிக்கையில். நெக்ஸ்ட் சீசன் தான் ஏதோ ஒரு நல்ல bowler எடுத்து இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கோ டு திஸ் மேட்ச். டிசி வர்சஸ் எம்ஐ ரெண்டு மேட்சும் ரெண்டு டீம்ஸும் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து வின்னோட வந்திருக்காங்க. ஒரு சைடுனா டிசி வந்து ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன் வந்து அப்புறம் சம்மீர் ஸ்டப்ஸு ஆடி வச்சு கொடுத்தாங்க. எம்ஐயில் வந்து அந்த லாஸ்ட் ஓவர் வரைக்கும் மேட்ச் போச்சு. அங்கேயும் ரோஹித் சர்மா ரிக்கல்ட் எல்லாம் சூப்பராக ஆடி ஜெயிச்சு கொடுத்தாங்க. ஸோ நல்ல ஒரு க்ளோஸான கேமாக இருக்கும் போல். ஸோ நம்ம இன்றைக்கி எல்லா கீ அனலைசஸ், ப்ரெடிக்ஷன், வின் பர்சன்டேஜ், பிளேயிங் 11, கீ பேட்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வழக்கம் போல் பிளேயிங் 11 ஃபார் டிசி ஹோம் கிரவுண்ட். அவங்களோட பிளேயிங் 11 எப்படி இருக்குன்னா, கேஎல் ராகுல் அண்ட் நிசாங்கா தான் ஓப்பனிங். அவ்வளோ சேஞ்சஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒன்றுமே அவங்க ரன்னும் அடிக்கல, ஒன்றுமே டெஸ்ட் அவங்க எப்படி ஆடுவாங்கன்னே தெரில. டெஸ்ட் ரெண்டு ஓப்பனிங் பேரும் சேர்ந்து. ஸோ அவங்க அதே தான் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்பர் 3 போன மேட்ச் மாதிரி நம்பர் 3 வந்து நிதிஷ் ராணா. அண்ட் நம்பர் 4 சமீர் ரிஸ்வி, 5 தப்ஸு, 6 மில்லர், 7 அக்ஷர் பட்டேல், 8 விப்ராஜ் நிகம். அவங்க அசிதோஷ் சர்மா எடுத்துகிட்டு வருவாங்களான்னு தெரில. மேபி சுச்சுவேஷன் போடுது. இப்போ டக்கு டக்குன்னு விக்கெட் சொல்லிச்சு. சாரி டக்கு டக்குன்னு விக்கெட் சொல்லுது. 100% சம்மீர் ரிஷி கொண்டு வராங்க. இல்லைனா அவங்க ரொம்ப ஹை ஸ்கோர் அடிக்கணும்னா அசிதேஷ் சர்மா கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் 8 விப்ராஜ், 9 மேபி ஸ்டார்க், நாட் ஸ்டார்க், 9 லுங்கி இங்கிடி, 10 நட்ராஜன், 11 முகேஷ் குமார் சூப்பராக போட்டார். 11 இம்பேக்ட் பிளேயராக ஒரு ஸ்பின்னர் இல்லைனா ஏதோ ஒரு நல்ல ஃபாஸ்ட் bowler கொண்டு வராங்க. ஸோ திஸ் வில் பி த பிளேயிங் 11 ஃபார் டிசி. அண்ட் இந்த சைடு எம்ஐ பார்த்தோன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் இந்த ஐபிஎல். அவங்கள அந்த கோட்டட் டீம் கம்பேரே பண்ண முடியாது அவங்கள, அந்த மாதிரி ஒரு டீம். ஸோ அவங்களோட பிளேயிங் 11 எப்படி இருக்குன்னா, ரோஹித் சர்மா, ரயன் ரிக்கில்டன், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, நமந்தர், மிச்சல் சாண்டனரும் வில் ஜாக்ஸும் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் வந்தால் அவங்க 2 பேர் ஆடுவாங்க. மிச்சல் சாண்டனர், வில் ஜாக்ஸ். சாரி இந்த மாதிரி ட்ரெண்ட் போல்ட், பும்ரா, அவங்க தீபக் சார் ஆடுவாங்களான்னு தெரில. தீபக் சார் இல்லை மயங்க் மார்க்கெட் இதில் 2 பேர் யார் ஆடுவாங்க. இம்பேக்ட் பிளேயராக யார் வேணாலும் கொண்டு வரலாம். பேட்டிங் வேணால் பேட்டிங், இல்லைனா பவுலிங்க்கு ஒரு bowler ஸ்பின்னர், ஏதோ ஒரு நல்ல ஸ்பின்னராக கொண்டு வரலாம். இல்லை ஆர் தே மைட் பிரிங் ஃபாஸ்ட் பால் லைக் அஸ்வினி குமார், அந்த மாதிரி யாரும் கொண்டு வருவாங்க. ஸோ தீஸ் ஆர் த பிளேயிங் 11 ஃபார் போத் டீம்ஸ். இப்போ நம்ம வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்துலாம். டெல்லியில் நடக்குது, அருண்ஜேட்லி ஸ்டேடியம். ரொம்ப சின்ன கிரவுண்டு தெரிஞ்சு இருக்கலே. ரொம்ப சின்ன பவுண்டரி இருக்கும். லைட்டாக தொட்டாலே லைட்டாக இப்படி ஒரு டிஃபென்சிவ் ஷாட் ஆட பார்த்தாலே 6 போய்டும். அந்த மாதிரி சின்ன கிரவுண்டு. ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். செம்ம பேட்டிங் ட்ராக்காக இருக்கும்.
ஆனால் வேர்ல்ட் கப்பில் வந்து யாராலும் 220 230 அந்த மாதிரிலாம் அடிக்க முடியல. மேக்ஸிமம் ஒரு 180 190 தான் அடிச்சிட்டு இருந்தாங்க வேர்ல்ட் கப்பில் டெல்லியில். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹை ஸ்கோரிங் கிரவுண்ட், ஏன்னா சின்ன கிரவுண்ட், அதான் நான் நினைக்கிறேன். அண்ட் கேம் சேஞ்சர்ஸ் ஃபார் திஸ் மேட்ச் ஃப்ரம் டெல்லி சைட் இட் இஸ் கோன பி, எனக்கு தெரிஞ்சு நிதிஷ் ராணா. ஏன்னா அவர் டெல்லியில் போன வருஷம் இந்த ஆர்ஆர் வெர்சஸ் இந்த அவரோட இப்போ இருக்கிற டீம் கூட டெல்லி கூட ஒரு செம்ம அடி அடித்தார் இவர் நிதிஷ் ராணா. ஸோ நிதிஷ் ராணா. அண்ட் ஃப்ரம் எம்ஐ சைட் யார் சூஸ் பண்ண தெரியல, ஏன்னா 11 மேட்ச் வின்னர்ஸ். ஸோ சும்மா என்னோட கெஸ் தான். ஸோ இந்த சைட்லேருந்து ரோஹித் சர்மா, ஏன்னா அவர் போன மேட்ச் செம்ம அடி அடி நடிச்சு செம்ம ஃபார்மில் இருப்பார். ஸோ மேபி ரோஹித் சர்மா இருக்கலாம். அண்ட் இப்போ கீ பேட்டில்ஸ் பார்த்தல, கீ பேட்டில்ஸ் ஃபார் திஸ் மேட்ச் வில் பி யார் ஓப்பனர்ஸ் ரோஹித் சர்மா அண்ட் ரயன் ரிக்கல்டன் வெர்சஸ் அங்கே அண்ட் இங்கிடி போடுவார். ஏன்னா இங்கிடி வந்து அந்த ஸ்லோ ரன்ஸ் போட்டு போட்டு அவரை கண்டு அந்த ப்ரெடிக்டே பண்ண முடியல. அவரோட ஸ்லோ ரன்ஸ் இப்படி டிப்பாகி வருது, ஒரு மாதிரி இப்படி மேலே போய் இப்படி உள்ளே வருது. ஸோ அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ரோஹித் சர்மா அண்ட் ரயன் ரிக்கல்டன் வெர்சஸ் லுங்கி இங்கிடி. அண்ட் இந்த சைட்லேருந்து எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன கேம் சேஞ்சர் நிதிஷ் ராணாக்கு அகேன்ஸ்டாக விப்ரா சாரி அக்சர் பட்டேல் நல்லா போடுவேன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அவ்வளோ பேட் ஒரு எக்கனாமி ரேட்லாம் கிடையாதுன்னா நல்லா சூப்பராக அந்த ஃப்ளிப்பர் அந்த ஸ்கிட்டாகி போடுவார். நல்லா ஸ்டம்புக்குள்ளே உள்ள பேட்டுக்குள்ளே வரும், ஆடுறது கஷ்டமாக இருக்குது. எல்பிடபிள்யூ நிறைய எடுப்பார். ஸோ அந்த 2 பேருக்கும் ஒரு நல்ல காம்படிஷனாக இருக்கும்னு சொல்ல போல். தென் வின் பர்சன்டேஜ் ஃபார் திஸ் மேட்ச் ஐ வில் கிவ் எம்ஐ. கொஞ்சம் க்ளோஸ் கேம். ஸோ எம்ஐ 55 எம்ஐ 52 அண்ட் டெல்லி 48 கொடுக்குற 2 இல்லை க்ளோஸ் மேட்சாக இருக்கும். ஸோ மை ஃபேவரட் ஃபார் திஸ் கேம் வில் பி எம்ஐ. லைட்டாக அட்வான்டேஜ்னால் 11 மேட்ச் வின்னர்ஸ். அதனால தான் டெல்லி வெரி குட் பேலன்ஸ் இட், வெரி வெல் பேட்டிங் பவுலிங் எல்லாம் சார்ட்டட். ஸோ 50-48 கொடுப்பேன். ஸோ உங்களோட தாட்ஸ் எதுவும் வந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.